வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லணும்னு தெரியல ஃபஸ்ட்டு, அதனால் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். சார் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஏ ஜனிஷாவோட பேரண்ட்ஸ் சார். போன இயர் வரைக்குமே தவளக்குப்பம் பிரான்ச் வரைக்கும் முடித்தாங்க. 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இங்கே வந்து 8th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து என்ட்ரானாங்க. நான் வந்து எல்லா ஆச்சாரியும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரு பண்ணி விட்டுட்டு, எனக்கு கேம்பஸ் பற்றி எந்த பயமும் கிடையாது, டீச்சர்ஸை பற்றி எந்த பயமும் இல்லை. ஆனால் உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உள்ளே வந்து எங்களுக்கு ரவுண்ட்ஸ் கொடுக்குறது, கிளாஸை அப்சர்வ் பண்ணுறதுலாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். உள்ளே வந்து நாங்கள் நிறையா பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லாத அனைத்தையும் பார்த்தேன். என்னதுன்னா, நீங்கள் போன வருஷம் சைடேஷன் டே 7th தவளக்குப்பம் ஆச்சாரியா அப்போ நடக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, எஜுகேஷனில் நான் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வருவேன்னு சொல்லி 2000 சொன்னேன். அதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அது நான் வந்து நார்மலாக தான் பார்த்தேன். சார் எல்லாமே புதுசாக தான் செய்கிறாரு, இன்னும் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு தெரியல. இங்கே உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸும் ரவுண்ட்ஸ் போகும்போது நான் பார்த்ததெல்லாம் நிஜமாலுமே புதுசாக இருக்குது. இங்கே தான் நம்ம பசங்க படிக்குதா இல்லை வெளி ஊருங்களில் ஏதாவது போய் படிப்பாங்களா அந்த மாதிரி இருந்தது. என்னென்னு சொல்லிடுறேங்க சார். மேக்ஸ் லேபில் வந்து பசங்க அங்கே பார்க்கும்போது நார்மலாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு டே கொடுப்பீங்க இல்லைங்களா, இந்த டேயில் பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டுவீங்க. அதை நாங்கள் போய் பார்த்துருக்கோம். அந்த டே வந்து அந்த மாதிரி இங்கே வந்து பசங்க செய்கிறது இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது புதுசாக இருந்தது, எனக்கு கற்றுக்கிறது பார்க்குறது எல்லாமே. அதே மாதிரி லாங்குவேஜ் கிளாஸ் லாங்குவேஜுக்கு எதுக்கு கிளாஸ், அதுக்கு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மேம் கிட்டே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, L2 ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேயே இருப்பாங்க மேம், அதர் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் இருக்கிற பசங்க இங்கே வந்து படிப்பாங்க தனித்தனி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நல்லா இருந்தது. என்னன்னா, எந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு பசங்க தேட வேண்டாம், அவங்க இந்த கிளாஸு நீங்கள் அங்கே போயிடுங்கம்மான்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்க. அதே மாதிரி அப்புறம் டிஜிட்டல் கிளாஸ் போய் பார்த்தேன் சார். அது செம்ம சூப்பர். பசங்களுக்கு ஒரு புக்கையே பார்த்துட்டு இல்லாமல் புதுசாக அதை பார்த்து படிக்கிறது எப்படி. அதே மாதிரி அவங்க வந்து நான் போகும்போது தமிழ் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் வராது, தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க கிளாஸ் தமிழ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு லைன் மேம் சொன்னாங்க, ஒரு சைடு இருக்க பசங்க ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, 2வது சைடு இருக்க பசங்க சொன்னாங்க. அது சொன்னதுக்கப்புறம் அந்த லைனை எழுதி காட்ட சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் தனித்தனியாக சொல்கிறேன்னா, நம்ம இதை வீட்டில் தான் நாங்கள் பேரண்ட்ஸாக பசங்களுக்கு சொல்லுவோம், ஒரு லைன் படிச்சிட்டியாமா அதை எழுதிப்பாருன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு பசங்க அது எங்களுக்கு ஓகே, நாங்கள் செய்கிறது ஓகே. இங்கே இத்தனை பசங்க இருக்கும்போது அதை டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் கிளாஸ் ரூம் ஒரு கிளாஸ்லேயும் பசங்க வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க இங்கிலீஷில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 8th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசலை. அந்த பசங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே படிக்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்தையுமே அவங்க திருப்பி இங்கிலீஷில் ரிப்ளைவும் பண்ணுறாங்க. இது மற்றவங்களுக்கு சாதாரணமாக இருக்கணும். இப்போ நாங்களாம் தமிழ் மீடியம் படித்தோம் சார், எங்களுக்கு வந்து நாங்களாம் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏமா இது என்னம்மா டவுட்டுமா அப்படின்னு. என் பொண்ணெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தானாகவே அவளே ஏதாவது ஒன்று பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவள் வாயில் தானாகவே இங்கிலீஷ் தான் வருது, தமிழ் அந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறான். அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ளஸ், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஆச்சாரியால் இப்போ எங்ககிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆச்சாரியால் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறீங்க, இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எடுத்து சொல்கிறது என்னன்னா, நான் கொண்டு போய் காலேஜில் அவ்வளோ பணம் கட்டி டொனேஷன் கொடுத்து என் பிள்ளையை சேர்க்கறதுக்கு இங்கே நான் கொடுக்குற ஃபவுண்டேஷன் பெஸ்ட்டாக அமையுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். பசங்களுக்கு எஜுகேஷன் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம், இதெல்லாம் அடுத்தவங்க சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரெஸ்ட் ரூம் அவ்வளோ ரெஸ்ட் ரூம் இருக்குது பசங்களுக்கு. இந்த சைட்லேருந்து அந்த கடைசிக்கு எஜ்ஜுக்கு போகணும், தனியாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ சூப்பராக பசங்களுக்கு இந்த சைடு இருக்க பசங்க போகிற மாதிரியும் அந்த சைடு இருந்து வர மாதிரியும் இந்த சைடு இருக்க பசங்க போகிற மாதிரி அந்த சைடு வர மாதிரி அதெல்லாமே நல்லா இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது சார், நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப அவங்களும் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்காங்க, பசங்கக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக இருக்காங்க எல்லாமே. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் தெரியுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் சார். எல்லாமே இங்கே நல்லா இருக்கு சார். டீச்சிங் இஸ் பெஸ்ட், வெரி குட். டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார்.